இன்னும் டவுன் பண்ணு. இதுதாங்க நம்ம புதுசாக வாங்கியிருக்கிற ட்ரோன் கேமரா GT50. இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரோன் வாங்கியிருந்தோம், அந்த T21P ட்ரோன் கேமரா. அது வாங்கலாமா வேணாம்னு சொல்லாமல் போயிட்டேன் அந்த வீடியோவில். அது வாங்குறது வேஸ்ட்டு தாங்க. அது கேமரா குவாலிட்டி நல்லா இல்லை. நாம் ஒரு சைட் பறக்க வச்சா அது ஒரு சைட் பறக்குது, லாஸ்ட்டாக பறக்கவே மாட்டேங்குது. இது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ட்ரோன் கேமரா ஒன்று, பேட்ரி 2 கொடுத்துட்றாங்க. பேட்ரி வந்து இது நம்ம மேனுவலாக போடுற மாதிரி இருக்கும். 2 பேட்ரி வந்துடும். பேட்ரி அதுக்குள்ளே போட்டு அந்த பவர் ஆன் பட்டன் அழுத்தி பிடிச்சா ஆன் ஆகிடும். ஃப்ரண்ட்டில் அந்த ஒயிட் லைட் எரியுறது சென்சாரு. ரிமோட் கண்ட்ரோல் ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்ட் ஆகிடும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கனெக்ட் ஆகலைன்னா ரெண்டில் ஏதோ ஒன்று சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம். சார்ஜ் ரெண்டுலேயும் போட்டு பவர் ஆன் மட்டும் பண்ணால் ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். நம்ம இது பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேபிள் ஒன்று கொடுத்துருவாங்க, சார்ஜிங் கேபிள். அதுக்கப்புறம் கார்டு ட்ரைவ் ஒன்று கொடுத்துருவாங்க. மெமரி கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க, 8GB மெமரி கார்டு. மெமரி கார்டு கண்ட்ரோல்லே வந்துடும். ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர், விங்ஸ் மாற்றுறதுக்கு எக்ஸ்ட்ரா விங்ஸ் ஒரு 4 கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த கண்ட்ரோலில் வந்து ஜாய்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு 2 பின்னு மாதிரி வந்துடும். அது நாமளும் மேனுவலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும், 2 பின்னு. இதோட கேமரா குவாலிட்டியும் பார்க்கலாம். கேமரா நல்லா தான் இருக்கும். ஃபைனலாக ட்ரோனில் எடுத்து கேமரா வீடியோவையும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கிறேன், அதையும் பாருங்கள். கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே தாங்க. ஃப்ளை பண்ணி பார்த்து சொல்கிறேன் ட்ரோன் ஓகேவா இல்லையான்ட்டு. இது ட்ரோனில் இருக்கிற வீடியோ தாங்க, ஃபோனில் எடுக்கிறது இல்லை. கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே தான். இதில் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணுறது, அதை கீழே ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி இழுத்தா வெளியே வந்துடும். சரி வாங்க, ட்ரோனை கொண்டு போய் ஃப்ளை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி ஸ்டார்டிங்கில் ட்ரோன் வாங்கி பறக்க விடுற மாதிரி இருந்தால் ஊருக்குள்ளெலாம் பறக்க விடாதீங்க. அங்கங்கே அடித்து உடஞ்சி போயிடும். ஏதாச்சும் கிரவுண்டு இல்லை அவுட்டர் பிளேஸ் அது மாதிரி இடத்துல போய் பறக்க விடுங்க. ட்ரோன் நல்லா தாங்க பறக்குது, ஹைட்டு நல்லா போகுது. இது வாங்கலாமா வேணாமான்னா என்னை கேட்டால் இது வாங்கணுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஓட்டுறப்ப கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நாம் ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணால் அது ஒரு பக்கம் போகுது. காற்றடிச்சா சுத்தமாக வர மாட்டேங்குது. அதேமாதிரி சென்சார்லாம் கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது எப்போ நம்ம கண்ட்ரோல் மீறி போகணுன்னு தெரியல. எப்படி நீங்கள் பறக்க விட்றதா இருந்தால் ஒரு 5 to 10 மீட்டர் டிஃப்ரெண்ட்லேயே பறக்க விடுங்க. ரொம்ப லென்த் விட்டால் ஒன்று ட்ரோன் அப்படியே போயிடும், இல்லைன்னா இங்கே அடிச்சு கீழே விழுந்துடும். அதனால் ட்ரோன்லாம் வாங்குறதா இருந்தால் ஒரு 30K மேலே வாங்குற மாதிரி இருந்தால் வாங்குங்க. பிகினர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலன்னா அதுக்கும் வேஸ்ட்டு தான். இது எப்போ கண்ட்ரோல் மீறி போகணுன்னே தெரியாது. என்ன வாங்கி ஒரு 5 to 10 மீட்டர்ஸ்க்குள்ளே ஓட்டுற மாதிரி இருந்தாங்கன்னா வாங்கி ஓட்டிக்கலாம்.
இதேமாரி கேமரா குவாலிட்டி ரொம்ப நல்ல குவாலிட்டியெல்லாம் இல்லை. லாஸ்ட்டாக வீடியோ ஆட் பண்ணிருக்கேன் அதையும். அதனால் ட்ரோன் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு 30,000 அதுக்கு மேலே வாங்குற மாதிரி இருந்தால் ட்ரோன் வாங்குங்க. இல்லை கம்மி ரேட்டில் வாங்குறதா இருந்தால் ஒரு 1000 ரூபா ட்ரோன் வேணால் வாங்கி சும்மா வேணால் பறக்க விட்டு பார்த்துருங்க. 5000 ரூபாய்க்கு மேலே 10,000 ரூபாய்க்கு வாங்குறது அதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா அது சென்சர் கரெக்டாக ஒர்க் ஆகாது, கரெக்டாக டேக் ஆஃப் லேண்டிங் ஆகாது. நாம் ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணால் அது ஒரு பக்கம் கண்ட்ரோல் ஆகும். இதில் காற்றுல ஃப்ளை பண்ணக்கூடாது. அது இல்லாமல் வெயில் இந்த ஒரு 40 டிகிரிக்கு மேலே இருந்தால் அதுலேயும் பறக்கக்கூடாதான். அதனால் ட்ரோன் வாங்குறதுலாம் வேஸ்ட்டு. நீங்கள் இப்படி வாங்குற மாதிரி நல்ல ட்ரோன் வாங்குறதா இருந்தால் ஒரு 35,000க்கு மேலே வாங்கிக்கிங்க. இல்லைன்னா ட்ரோனே வாங்காதீங்க. தெரியலையா? திரும்ப அந்த பக்கம் உன் ஷர்ட் அப்படி தெரியுது. கயிறு உன் ஷர்ட் கலர் இது கிளார் அடிக்குது. அதில் கட் பண்ணிடுறேன் வீடியோ. இதுதாங்க அந்த ட்ரோன் கேமராவோட ஃபுட்டேஜ். குவாலிட்டி ரொம்பவும் நல்லா இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இதை வச்சு வீடியோலாம் அவ்வளோக்கு எடுத்து கிளியரெல்லாம் எடுக்க முடியாது. பேருக்கு நானும் ட்ரோன் வச்சுருக்கிறேன், அப்படின்னா வச்சுருக்கலாம். அதனால் இந்த ட்ரோன் வாங்குறது வேஸ்ட்டு தான். அப்படி வாங்கி ஒரு 5 to 10 மீட்டர்ஸ்குள்ளே சும்மா ஓட்டிக்கிற மாதிரி இருந்தால் ஓட்டிக்கலாம். மற்றபடி இந்த யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுறது, வேறு என்னாச்சும் ஃபங்க்ஷனில் வீடியோ எடுக்கிறது, அது மாதிரிலாம் எடுக்கிறதா இருந்தால் ட்ரோன் நாட் ஒர்த்தடு.